Hello students, good evening pa. Welcome to yours Sleep Biology Tamil. நாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க லிவிங் வேர்ல்டு அந்த லெசன் பார்த்துட்டு இருக்கோம். என்சிஆர்டிலேருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அதை பற்றின டீட்டெயில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க நாம் ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு வீடியோ போட்டோம். இப்போ பார்ட் 3 ஓகேவா? பார்ட் 3 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாமன்கிளேச்சர் பெயரிடும் முறை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஆர்கானிசம்னா என்ன, ஆர்கானிசத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். லிவிங் ஆர்கானிசம்னா என்ன, நான் லிவிங் ஆர்கானிசம்னா என்ன, அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த ஆர்கானிசத்துக்கு எப்படி நம்ம பெயர் கொடுக்கிறது, நாமன்கிளேச்சர் பார்க்க போகிறோம். There is a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name all once the world. ஒரு ஆர்கானிசத்துக்கு, ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது ஸ்டாண்டர்டைஸ்டான பேராக இருக்கணும். ஓகேவா? அந்த பேரை தான் அந்த ஆர்கானிசத்துக்கு உலகம் முழுவதும் அந்த சேம் நேம், அந்த ஒரே பேரை தான் வேர்ல்டு ஃபுல்லுமே பயன்படுத்தணும் வகையில் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டான நேம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாருமே அப்படி பண்ணாங்க. ஸோ அந்த நேமுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கானிசத்துக்கு ஸ்டாண்டர்டைஸ்டான நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த முறைக்கு பேர் தான் நாமன்கிளேச்சர், பெயரிடும் முறை அப்படின்னு பேர். ஓகேங்களா? அடுத்தது, the nomenclature or naming is only possible when the organism is described correctly and known to what organism the name is attached to. ஓகேவா? ஒரு ஆர்கானிசத்தை கரெக்டான முறையில் டிஸ்கிரைப் பண்ணணும், அந்த ஆர்கானிசத்தை பற்றின சரியான விளக்கம் கொடுத்து அந்த ஆர்கானிசத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பேர் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆர்கானிசம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்செக்ட் எடுத்துக்கோங்க. 3 pairs of legs இருக்குது. ஓகேவா? அப்போ 3 ஜோடி கால்கள் இருக்குதுனாலே அதை பார்த்தாலே அதை இப்போ எந்தில் தான் கொண்டு போய் வைக்கணும்னு நம்ம வைப்போம், இன்செக்ட்ஸில் பூச்சிகளில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். அப்போ ஒரு ஆர்கானிசத்தை பார்க்கணும், அதோட மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஒரு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதோட தண்டோட அமைவு, இலையோட அமைவு, நரம்பு அமைவு, ஃப்ளவரோட பொசிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேர் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தை சரியான விளக்கம் கொடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பேர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த முறைக்கு பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் காணுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, number of scientists established procedures to assign a scientific name to each known organism. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் நம்ம பேர் கொடுக்கக்கூடிய அந்த முறைக்கு வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த ஆர்கானிசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், பேர் கொடுக்கணும். ஓகேங்களா? this is acceptable to biologists all over the world. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பேர் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பயாலஜிஸ்டால் அக்செப்ட் பண்ணப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெயராக இருக்க வேண்டும். அப்போ அவங்க என்ன ரூல்ஸ் எல்லாம் உனக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம பேர் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது, ஃபார் பிளான்ஸ் சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன். தாவரங்களுக்கு பேர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளான்ஸுக்கு நம்ம தாவரங்களுக்கு பேர் கொடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். நல்லா கவனிங்க, தமிழ் மீடியம்னா பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பாருங்க, இன்டர்நேஷனல் கோட் ஃபார்னு வரணும். ஓகேங்களா? ஃபார் இந்த இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் ஒரு தடவை ஒரு கொஸ்டின், டெஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கும்பொழுது அதில் இருந்து இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் கொடுத்துருந்தாங்க, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் கொடுத்துருந்தாங்க. 2 ஆப்ஷன், அடுத்த 2 ஆப்ஷன் வேறு வேறு கொடுத்துருந்தாங்க. அதில் கரெக்டானதை அடிக்க சொல்லியிருக்கும் பொழுது ஆஃப்ங்கிறத டிக் பண்ணால் தப்பு. ஓகேங்களா? ஃபார் அப்படிங்கிறத பார்த்து நீ அடிச்சிடணும். அடுத்தது, அனிமல் டாக்ஸானமிஸ்ட், அனிமல்ஸுக்கு நேம் கொடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பெயர் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். சுவாலஜிக்கு வரையில ஆஃப் அந்த வேர்டு வந்துருக்கோம், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு போயிட்டு நீங்கள் ஃபார்ம் போட்டிருக்கிறத அடிச்சிங்கன்னாக்கா ஆப்ஷன் தப்பாயிடும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்த scientific names, each organism has only one name. ஒரு ஆர்கானிசத்துக்கு நீ ஒரு சயின்டிஃபிக் நேம் கொடுக்குற அப்படின்னாக்க ஒரு நேம் தான் கொடுக்கணும். ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த பெயரை வேறொரு ஆர்கானிசத்துக்கு நாம கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? description of any organism should enable the people to arrive at the same name. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆர்கானிசத்தை பற்றி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா பீப்புளுமே அந்த சேம் நேம், அந்த ஒரே பேரை சொல்லி தான் கூப்பிடும் வகையில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன்,
இப்போ ஏன் இந்த நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு பேர் சொல்றோம் அப்படின்னாக்க வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ கொத்தவரங்காய், இப்போ இங்கெல்லாம் இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொத்தவரங்காய்ன்னு சொல்லுவோம். இதே இது வேற ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஊர்ல அவங்க சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. இங்க நம்மள்ட்ட சொல்லும்போது நம்ம முடிப்போம்ல அது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ பொட்டானிக்கல் நேம் ஒன்று இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த நேம் சொல்லும்போது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சுக்க செய்யும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, இங்கே நம்ம சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். சில ஊர்களில் வந்து அதை வந்து சீனி கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் சொல் வழக்கப்படி அவங்க ஊர் வழக்கப்படி ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம ஒரு பேர் சொல்றோம், அவங்க ஒரு பேர் சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாம உலகம் முழுவதும் ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரே பேரா தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சயின்டிபிக் நேமா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெயரிடும் முறையை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? They also ensure that such a name has not been used for under other known organism. ஒரு ஆர்கானிசத்துக்கு நீ ஒரு பேர் கொடுத்திருக்க அப்படின்னாக்க அதே பெயரை மற்றொரு ஆர்கானிசத்துக்கு கொடுக்க கூடாது. ஓகேங்களா? Biologists follow universally accepted principles to provide scientific names to known organisms. ஓகேங்களா? அதாவது பயாலஜிஸ்ட் யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணப்பட்ட பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி, ஓகேங்களா, உலகம் யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணப்பட்ட பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி தான் பயாலஜிஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு ஆர்கானிசத்துக்குமே பேர் கொடுக்கும் பொழுது அவங்க பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஈச் நேம் ஹேஸ் டூ காம்போனன்ட்ஸ், the generic name and the specific epithet. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் நாம பேர் கொடுக்கும் பொழுது அந்த பேர் வந்து எப்படி இருக்கணும்? டூ காம்போனன்ட்ஸ்ல இருக்கணும். ஒன் இஸ் ஜெனரிக் நேம், பேரின பெயர், அண்ட் த ஸ்பெசிபிக் எபிதெட். ஸ்பெசிபிக் எபிதெட் அப்படிங்கிறது ஸ்பீஷிஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்பீஷிஸ் நேம் தான் ஸ்பெசிபிக் எபிதெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரின பெயர் அண்ட் சிற்றின பெயர். ஒரு ஆர்கானிசத்துக்கு நீ பேர் கொடுக்கறனா முதல் பெயர் வந்து பேரின பெயராகவும் இரண்டாவது பெயர் வந்து சிற்றின பெயராகவும் இருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்தது, this system of providing a name with two components is called binomial nomenclature. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம இரண்டு முறைகளான ரெண்டு காம்போனன்ட்ஸை பயன்படுத்தி நம்ம பேர் கொடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பெயர் பைனாமியல் நாமன்கிளேச்சர், இரு சொல் பெயரிடும் முறை அப்படின்னு பேர். ஓகேவா? பேரின பெயர் சிற்றின பெயர் இது ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, சயின்டிஃபிக் நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த முறைக்கு பெயர் இரு சொல் பெயரிடும் முறை, பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அடுத்தது, this naming system given by Carolus Linnaeus. ஓகேவா? இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை, இந்த இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? Carolus Linnaeus, being practiced by biologists all over the world. ஓகேவா? இவர் தான் அறிமுகப்படுத்தினார் இந்த இரு சொல் பெயரிடும் முறையை. இந்த முறையை தான் வேர்ல்டு ஃபுல்லுமே என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க, ஃபாலோ பண்றாங்க. The naming system using a two word format was found convenient. ஓகேவா? இந்த இரண்டு வார்த்தைகள் கொண்ட இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடியது கன்வீனியன்ட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மேங்கோ மாம்பழம். ஓகேவா? மாமரத்தை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நாங்க மாமரத்தை எடுத்துக்கோங்க. அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன? மாஞ்சிஃபெரா இண்டிகா. இதுல மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் எபிதெட். மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது பேரின பெயர், இண்டிகா அப்படிங்கிறது சிற்றின பெயர். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் நம்ம வந்து ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பெசிபிக் எபிதெட்டை பயன்படுத்தி நம்ம பேர் கொடுக்கணும். டூ காம்போனன்ட்ஸ், இரண்டு வார்த்தைகள் கொண்டதா இருக்கணும் நம்ம பேர் கொடுக்கும்போது. ஓகேவா? அதுல ஜீனஸ் நேம் கேபிட்டல் லெட்டர்ல வரணும். அடுத்து ஸ்பெசிபிக் நேம், ஸ்பீசிஸ் நேம் கொடுக்கும்போது அது எப்படி இருக்கணும்? ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஓகேங்களா? அது எப்படி, அந்த என்னென்ன ரூல்ஸ் நாமன்கிளேச்சருக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து இந்த சாப்டர்ஸ்ல எல்லாமே போனுச்சுனாக்க இந்த கிளாஸை அவங்களும் பார்த்து பயன்படுத்திப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.